அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே, நாடு மிகப்பெரிய இன்னலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனும் வேட்டை நாய்களைப் போல அசிங்கமான முறையில் நாம் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடு முழுவதும் தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு சர்வாதிகார ஆட்சியை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக எந்த எல்லை வரைக்கும் நாங்கள் போவோம், எதை களவாடியாவது ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருப்போம், இந்த நாட்டினுடைய வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி கொடுப்போம், இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிப்போம் என்று சொல்லி இந்த நாட்டிலே எஸ்ஐஆர் என்று தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு என்று யாருமே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ஒரு மாதத்துக்குள்ளாக 3 மாதத்துக்குள்ளாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு நடைமுறையை எந்த அரசும் செய்யாத சூழ்நிலையில் திடுதிப்பென்று ஒரு மாதத்துக்குள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 6.5 கோடி வாக்காளர்களை சரிபார்க்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தேர்தல்கள்ல வாக்களிச்சிருக்கிறான். ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் வாக்களித்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறான். அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த இந்த தேர்தல்கள் செல்லாதா? இதுவரைக்கும் இங்கே வாக்களித்தது பொய்யா அப்படிங்கிற கேள்வி நமக்குள் எழும்புகிறது. இதுல ஒரே ஒரு பதில் தான், தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை, பாரதிய ஜனதாவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை இந்த பட்டியலில் இருந்து, இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை இவர்கள் தந்திரமாக நயவஞ்சகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் எஸ்ஐஆர். பீகார் மாநிலத்தில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினார்கள். இப்ப நமக்கு இங்க தெரியும், தமிழகத்தில் இங்கே இந்த பணியை செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள் எங்களால பண்ண முடியல, அவ்வளவு பிரஷர் தராங்க, ஒவ்வொரு நாளும் இத்தனை வீடுகளுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பிஎல்ஓக்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. இங்க 60,000க்கும் மேற்பட்ட இந்த பூத்துகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் 1000, 1200, 1500 இந்த வாக்காளர்களை சந்திச்சு இந்த ஃபார்மை கொடுத்து அவர்களுடைய ஆதாரங்களை எல்லாம் வாங்கி அதை சரி பண்ணி மறுபடியும் பதிவேற்றம் செய்து மிக கொடிய கொடுமைகளை இந்த பிஎல்ஓக்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. கேரளத்திலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, பிஎல்ஓக்கள் இந்த பிரஷர் தாங்காம தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கையாளாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அவ்வளவு சதி வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப பீகார்ல என்ன நடந்தது? இங்கேயே இவ்வளவு நெருக்கடி, படித்திருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கூட இவ்வளவு நெருக்கடியாக இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்படிங்கிற போது
அங்கே இருக்கக்கூடிய 7 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீங்க எப்படி சந்திச்சீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது. இதுலதான் பிஜேபியினுடைய நயவஞ்சக திட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்கள் யார், இல்லை என்று சொன்னால் காங்கிரசும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. அவன் இஸ்லாமியனா இருந்தா போதும், இஸ்லாமிய பேருடையவன், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் யாரெல்லாம் யாருடைய கூட நிற்பாங்க அப்படிங்கிறது மோடி அரசுக்கு நன்றாக தெரியும். மோடி அரசாங்கத்துடைய கையாளாக இருக்கக்கூடிய கொத்தடிமை வேலை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கும் இது நன்றாக தெரியும். அப்போ அவனை எல்லாம் பட்டியலில் இருந்து தூக்கு. அன்பர்களே, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். பீகார்ல ஒவ்வொரு தொகுதியிலும் 60,000 வாக்காளர்கள், 50,000 வாக்காளர்கள், 40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வெற்றி பெற்ற 202 தொகுதிகள 128 தொகுதிகள்ல இந்த SIR நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் வெற்றி பெறவே முடிந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா 5000க்கு குறைவான வாக்குகள் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு மேல. 35, 40, 53, 100, 900, 538 இப்படி அவர்களுடைய வாக்கு கணக்குகள் இருக்கிறது. அப்போ இப்படி கொள்ளையடித்து தான் பீகார்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே நடைமுறைய இங்க நடத்துறதுக்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நக்கீரன்ல ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே பாஜக இங்க இருக்கக்கூடிய 60 தொகுதிகளை லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இந்த 60 தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக, பாஜக குறைவான தொகுதிகள்ல தோற்று போன தொகுதிகள், இந்த தொகுதிகளை கையில எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி அதிமுக திமுகவோட போட்டி போட்டு நெருக்கமாக வந்த தொகுதிகள், இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இதுல ஸ்ரீநகர், சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில தொகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம் அடங்கும். அமித்ஷா அவர்களுடைய கையில இந்த கணக்கீடுகள் எல்லாம் சென்றிருக்கிறது. அமித்ஷா கூட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த கணக்குகளை எல்லாம் வச்சுதான் இங்க SIR நடைமுறைப்படுத்த போகிறது. அப்ப நீங்க இந்திய குடிமகனாக இருக்கலாம், நீங்க இந்த அரசாங்கத்திற்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கலாம், அரசாங்கம் என்னெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு தேவையில்லை என்றால் நீங்க இந்த SIR நடைமுறை மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து தூக்கப்படுவீர்கள். அது எந்த தொகுதி, எந்த தொகுதியில பிஜேபிக்கு வாய்ப்பு என்கிறதை பொறுத்துதான் உங்களுடைய தலையெழுத்து. இன்னும் ஒரு அபாயகரமான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். இங்க எந்த மாநிலத்தில், இப்ப பீகார்ல நீ வெளி மாநிலத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி பீகார்ல இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் எல்லாம் வெளியேற்றணும். இங்க இன்னொரு தந்திரம் என்ன செய்ய போறான்னா, பீகார்ல இருந்து இங்க குடிபுகுந்து இருக்கக்கூடிய, இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை, வட மாநிலத்திலிருந்து இங்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை இந்த பட்டியலுக்குள்ளார கொண்டு வந்து பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய சாதகத்தை உருவாக்குவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் சென்னையிலும் கூட வட மாநிலத்திலிருந்து பிஜேபி தலைவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திக்கிறார்கள். வட மாநிலத்திலிருந்து இங்க வேலை செய்யக்கூடியவங்களை சந்திக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய தந்திரங்கள் இதுல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழகத்தை கைப்பற்றி இங்க நம்ம எப்படி மோடியை எதிர்த்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி மத்திய அரசாங்கம் நமக்கு
நம்முடைய உழைப்புக்கேற்ற நிதியை தராமல் நம்மை புறக்கணிக்கிறதோ, எப்படி ஜிஎஸ்டி இதெல்லாம் தராம நிலுவையில வச்சிருக்கிறாங்களோ, எப்படி அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் இங்க திணிச்சிட்டு இருக்கிறாங்களோ, இதெல்லாம் இனி நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான நிலையில தமிழகத்தை தள்ளுவதற்கு, ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கான எல்லா திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு அபாயகரமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஆசாம், மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, அவன் இஸ்லாமியனா இருந்தா போதும், அவனை அந்த பட்டியல்ல இருந்து தூக்கி நீ இந்தியனே இல்ல அப்படின்னு சொல்லி வெளியேற்றக்கூடிய வேலையை தந்திரமாக செய்து கொண்டிருக்கிறது. நீ எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறது எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது, இறந்தவர்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே. அதை சுலபமாகவே பண்ணிடலாமே. இப்படி எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் பீகார்ல ஒவ்வொரு வீட்டிலையும் 500க்கும் மேற்பட்ட நபர்கள், 400க்கும் மேற்பட்ட நபர்கள், ஒரு நபருக்கே பல முறை ஓட்டுகள், இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இவர்களுடைய தந்திரம் நமக்கு இதுல வெளியாகுது. இன்னொன்னு நான் சொல்ல வந்த விஷயம், அசாமிலும் மேற்கு வங்கத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்திய எல்லையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாராக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அசாமில தடுப்பு முகாம்களை இவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களின் குடியுரிமையை பரிசோதனை பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை. அது உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலை. நீ இந்தியனா பாகிஸ்தானா அப்படிங்கிறது உங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய வேலை இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்கு நாம என்ன செய்யணும், அதுதான் நீங்க செய்ய வேண்டியது வேலை. இதுவரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது அரசாங்கத்தினுடைய வேலையாக இருந்தது, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருந்தது. இப்போ நம்ம வாக்காளர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் இந்திய அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அசாம் மாநிலத்தில். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்க இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லி தடுப்பு முகாம்கள்ல, எப்படி ஜெர்மனியில ஹிட்லருக்கு பிடிக்காதவர்களை, யூதர்களை, அறிஞர்களை, அறிவியலாளர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை வதை முகாம்களுக்குள் அடைத்து சித்திரவதை செய்தாரோ, அதை போன்ற ஒரு திட்டம் அசாம் மாநிலத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது. பேர்ல அப்பா பேர் பிள்ளைன்னா நீ இந்தியன் இல்ல. இரண்டு வீட்டுக்கும் இடையில சண்டை, கோர்ட்டுக்கு போனா, போலீஸுக்கு போனா நீ இந்தியன் இல்ல. வாக்காளர் பட்டியல்ல ஏதோ ஒரு விதத்துல பேர் நீக்கப்பட்டால் நீ இந்தியன் இல்ல. அங்கே நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்துல இவர்கள் சார்பாக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இல்லை. வாதாடினாலும் இவர்களுக்கு சார்பான ஆதாரங்களை வழங்கவில்லை. நீதிமன்றம் எல்லாமே புறையோடி கரையோடி போயிருக்கிறது. இன்னைக்கு பீகார் மாநிலத்துல இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை நிலுவையில் இருக்கும் போதே தேர்தலை நடத்தி முடிச்சாச்சு. அதே மாதிரி தமிழகத்திலையும் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில நீங்க வேணும்னா பாத்துங்க, எழுதி வச்சுக்கங்க, லட்சக்கணக்கான தமிழர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டு இதற்கு திமுகவும் இங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் உச்ச நீதிமன்றம் போகும். அதற்கான கால அவகாசம் இனி இல்ல, எலெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் எலெக்ஷனுக்கு அனுப்பி வச்சு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் அவர்கள் அழித்து விட்டார்கள், தங்களுடைய கைகளுக்குள்ளால எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய அபாயத்துக்குள்ளால நாம இருக்கிறோம். இந்த அபாயத்துக்கு எதிராக, ஜனநாயக படுகொலைக்கு எதிராக நம்முடைய சகோதரர்களை
இந்தியாவிலிருந்து புறந்தள்ளக்கூடியதற்கு எதிராக நாம் எல்லாம் நிச்சயமாக கிளர்ந்து எழ வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு நம்மளே இந்த பட்டியல்ல இருக்க மாட்டோம், நம்மளே இந்தியன் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பாஜக அரசு, இந்த மோடி அரசாங்கம், தேர்தல் ஆணையம் சொல்லத்தான் போகுது. இன்னைக்கு நம்முடைய வாசல்ல வந்து எஸ்ஐஆர் நிக்கு. நம்ம இதுக்கு முன்னால சொல்லிருக்கோம், வட மாநிலத்துல நடக்கும், இங்க நடக்காது. வட மாநிலத்துல கல்வி கற்றவர்கள் குறைவு, அவர்களுடைய தந்திரங்கள் தெரியாது. இங்க கல்வி கற்றவர்கள் இருக்கிறோம், இதை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆர் நம்முடைய வாசல்ல வந்து நிக்கு. இதை தடுப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் நாம் விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மக்களும் இதற்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டும். அப்படி எழுந்தாதான் நம்முடைய தமிழகத்தை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த நம்முடைய தாய் திரு நாடு, இதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய வேலை நம்முடைய கையில இருக்கு. கட்சிகளை நம்பி பயன் இல்ல. கட்சிகளை நம்பினதுனால பீகார் கைவிட்டு போச்சு. கட்சிகளை நம்பினா நம்முடைய தமிழகமே நாளைக்கு கைவிட்டு போகும். அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், அவர்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் தமிழகத்துல செய்வாங்க. தமிழர் விரோத விஷயங்களை இங்கே நடைமுறைப்படுத்துவார்கள். அதற்கு எதிராக நாம் கிளர்ந்து எழுவோம், அதற்கு எதிரான மனநிலையை உருவாக்குவோம். இந்த விஷயத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில பேசுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.